ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இருக்கிறதால இந்த யூரின் டெஸ்ட்லாம் உண்மையாக அந்த சுகர் டெஸ்ட்டு, சால்ட் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் உண்மையாவா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ஒருத்தவங்களோட யூரினையும், ப்ரெக்னெண்ட்டே இல்லாத ஒருத்தவங்களோட யூரினையும் வச்சுருக்கேன். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கான யூரினு, இது ப்ரெக்னெண்ட்டாக இல்லாததுக்கான யூரினு. அப்புறம் சுகர் டெஸ்ட்டு, சால்ட் டெஸ்ட் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். லைவில் பண்ணி பார்க்கலாம். இது ஓகேவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரையும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அதை பண்ணி பார்த்துருக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டு தான் கொடுத்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ எனக்கு அது மாதிரி நடந்தது. ஆனால் எல்லாருக்குமே இது மாதிரி நடக்கணும் கிடையாது. ஒரு பேருக்கு மாறும். சரி, எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றப்போ கிட் வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் தள்ளி போகுதுன்றப்போ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சுகர் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெக்னென்ட்லேயும் சுகர் யூஸ் பண்ணுறேன், ப்ரெக்னென்ட் இல்லாத யூரின்லேயும் சுகர் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவு தான் போடுறேன். எனக்கு தெரியும். நான் எடுத்துகிட்டு வந்து 2.5 ஸ்பூன் தான். இதில் 1 ஸ்பூன், அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த யூரினில் வந்து சுகர் வந்து கரையாது, பபுள்ஸ் வந்து வராது அப்படின்றது சொன்னாங்க. இது ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா சுகர் வந்து கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் நேரமாச்சும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் அதாவது எனக்கு இப்போ நான் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கரையுதா இல்லையான்றதை ஒன்ஸ் நம்ம செக் பண்ணலாங்க. இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இது ஓகே இல்லையான்றதை செக் பண்ணலாம். இப்போ ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணால் பபுள்ஸ் வரதான் செய்யும் நீங்கள் சொல்வீங்க. ஆனால் பாருங்களேன், உங்களுக்கு எதனா டிஃப்ரென்ஸ் தெரியா? இதில் சுகர் அப்படியே அடியில் இருக்குது, இதில் சுகர் கரைஞ்சிருச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? சுகர் கரைஞ்சது திட்டாக வந்திருக்கு. அப்போ என்னை பொறுத்தவரை இது ஓரளவு ஓகே தான்ற மாதிரி இருக்குது. இதில் சுகர் பாருங்கள் அப்படியே அடியில் இருக்குது, தெரியுதுங்களா? இதில் சுகர் இல்லை, வெறும் கப்பு மட்டும்தான் இருக்குது. இதில் கொஞ்சம் சுகர் இருக்குது. அப்போது இது ஓகே தான். சுகர் டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஓகே தான். இது வந்து தப்புன்றதை சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேளுங்க. அப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ சுகர் டெஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் தான் மோஸ்ட்லி வரும். அதுக்கு நீங்கள் காலையில் ஒரு ஃபஸ்ட் யூரினும் 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும். இது மாதிரி டம்ளர் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான ரேஷியோவில் யூரின் எடுத்துக்கணும், கரெக்டான ரேஷியோவில் சுகர் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம 2வது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்களா? 2வது டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? சால்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளுடைய சால்ட் கல்லுப்புலாம் வேண்டாம், சால்ட் வச்சே பண்ணலாம். இதில் மொத்தமாக 2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு பாதி கொட்டிக்கலாம். அவ்வளோதான், போதும். இப்போ இது என்ன சொன்னாங்கன்னா, சால்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வந்து கரையாது, ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னா கரையும், பபுள்ஸ் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் மொத்தமே 2 தான் எடுத்தேன் ஸ்பூன். அப்போ 2 போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் யூரின் கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு கண் கூட பார்க்கலாம். இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு யூரின் பாருங்களேன் எவ்வளோ டார்க் எல்லோ கலரில் இருக்குது. அவங்க ஒரு 4 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் இது ப்ரெக்னெண்ட்டாக இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ யூரினை வச்சு கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா இல்லையான்றது ஓரளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நினைக்கிறேன், இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து சால்ட் வந்து போட்டிருக்கேன். சால்ட் போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதில் எதுவும் பபுள்ஸ்லாம் வரா மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் சால்ட் வந்து இதில் கரையில, ஆனால் இதில் சால்ட் வந்து கரைய ஆரம்பிக்குது, இல்லைங்களா? ஸோ இதுவும் என்னை பொறுத்தவரையும் ஓகே தான். 100% ஓகே சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஓகே தான். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு, ஆனால் இதில் கொஞ்சம் கரையில. ஸோ எனக்கு ஓகே தான். ஸோ இது மாதிரிலாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றப்போ, அடிக்கடி கிட்டு வாங்கிட்டு வர சொன்னால் அவங்களுக்கே ஒரு மாதிரி கிட்டு ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்துடும். ஸோ நம்மளுக்கும் ஒரு மாதிரி கஸ்டமர் கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணி பார்க்கலாங்க. இது என்னது? பேக்கிங் சோடா. சரிங்களா? இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் கலந்து விட்டால் நீங்கள் சொல்வீங்க கரையும் தான் சொல்வீங்க. ஆனால் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற யூரினில் கலந்து விட்டால் கூட கரையவே இல்லைங்க. அப்படியே தான் அடிமட்டு மாதிரி தங்குது. இதில் கறந்து விட்டால் நல்லா தங்குது. ஆனால் இதில் பாருங்களேன், பேக்கிங் சோடா போட்டோடனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது நிறைய நுரை வருது. நுரை வரும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பாருங்கள், நுரையே வரல. அப்போ மேக்ஸிமம் ரைட்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி வருதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்காக வீடியோ போகணுன்றதுக்காக நான் இதை வாங்கிட்டு வந்தேன். பட் இது 100% ரிசல்ட் உண்மை அப்படிலாம் கிடையாதுங்கிற ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் மோஸ்ட்லி இந்த கிட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் பெரிய அக்காங்களாம் ஒரு 10 வருஷம் மேலே குழந்தை தள்ளி போச்சு இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடிக்கு அவங்களை கிட் வாங்கிட்டு வந்து சொல்கிறதால அவங்களும் பாப்பாவாக இருக்கிறதா மாதிரி ஒரு ஆர்வம் ஆயிடுறாங்க. இது மாதிரி செக் பண்ணி பார்க்குறப்போ ஓரளவு கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.